இந்த சம்மரை நீங்கள் அடித்து நாக் அவுட் பண்ண நம்மக்கிட்ட அமேசிங்கான ஏர் கூலர் வந்திருக்கு. இது வந்து உங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும்போது மேலே நீங்கள் வாட்டர்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா செம்ம கூலிங்கான காற்று வரும். உங்களுக்கு வந்து இதில் 3 மோட்ஸ் இருக்குது. மெயினாக இது வந்து டைரக்ட் பக்கத்துலேருந்து நீங்கள் வந்து பவர் பேங்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்க சீக்கிரம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை உடனே புக் பண்ணுங்கள். முத்துசெல்வம் மதுரமன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். மே மாதம் 11ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை பணிகள் இருக்கையாக காலை சரியாக 6 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. இலங்கை முதல் குமரிக்கடல் பகுதியில் வரை நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக பல்வேறு இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே, அதாவது 100 மில்லிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு என்பது பதிவாகிறது. ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் நேற்றைய தினம் மழைப்பொழிவு என்பது பதிவாகிறது. மேலும் வரும் மணி நேரங்களிலும் வரும் நாட்களிலும் இலங்கை அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சியை பொறுத்தவரையில் சற்று வலு அதிகமான, அதாவது இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய சுழற்சி வலுவடைந்த சுழற்சியாக ஒரு நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்பெல்ஸ் மாதிரியான ஒரு கன்வெக்ஷனை கொண்டு வருது. அதாவது ஒரு பருவமழை எப்படி ஒரு சுழற்சி ஃபார்ம் ஆகுமோ அது மாதிரியான ஒரு தன்மையோடு உருவாகக்கூடிய ஒரு சுழற்சியாகும். இதை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான முதல் அறிவிப்புகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, இலங்கையில் அது ஒரு தீவிர கடலுடன் இணைந்த சுழற்சி. இருவேறு சுழற்சிகள் இருக்கும். தமிழக பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, இலங்கை அருகே கடலுடன் இணைந்த சுழற்சி. அப்படி இருக்கிறதுனால தமிழகத்தில் இப்போது வரைக்கும் காலை நிலவரப்படி, காலை 5 மணி நிலவரப்படி நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடியில் சில பகுதிகளில் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் தற்போது மழை பெய்து வருகிறது. அதே மாதிரி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மற்றும் தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம், தொண்டி உள்ளிட்ட பகுதியில் தற்போது மழை பெய்து வருகிறது. இந்த காலை நேரத்தில் பெய்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவுகளை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் ஒரு 3 மணி நேரம் தொடரும். ராமநாதபுரம், விளாத்திகுளம், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதியில் இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவை பொறுத்தவரையில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. அதே போன்று அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கும் தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது அதிகரித்து காணப்படும். இந்த சுழற்சியின் காரணமாக தீவிரமான மழைப்பொழிவுகளை பொறுத்தவரையில் வரும் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16, 17, 18 இந்த தேதிகளில் எதிர்பார்க்குறோம். இதில் குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டம் நம்பர் 1, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம், மதுரை, தேனி மற்றும் தூத்துக்குடி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு கனமழையும், வரும் 13 மற்றும் 14, 15, 16, 17 தேதிகளில் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வருகின்ற 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதிக்குள் வாய்ப்பிருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் மற்றும் தருமபுரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழையும், ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தற்போதைக்கு காணப்படுகிறது. திருச்சி மற்றும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்களில் டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ், அந்த ஹோஸ்டல் ஆஃப் த தமிழ்நாடு பகுதியில் ஓரளவுக்கு, அதாவது 100 மில்லிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 100லேருந்து 120 மில்லிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனில் கொடுத்துருக்கோம். இதில் வரக்கூடிய நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், காரைக்கால் இந்த மாதிரியான பகுதிகளில் கனமழையும், அதே மாதிரி 13 மற்றும் 14, 15, 16 தேதிகளில் ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு இருக்கும். அந்த மிக கனமழையிலிருந்து அந்த வரக்கூடிய 14ஆம் தேதியிலேருந்து அதீத கனமழைக்கான அந்த ஆரஞ்சு அலர்ட்டோ அல்லது ரெட் அலர்ட்டோ கொடுப்பாங்க. அந்த டேட்டில் குறிப்பாக அந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ஸில் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் இந்த பகுதிகளில் 14லேருந்து 18 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், பெங்களூரை ஒட்டிருக்கக்கூடிய கர்நாடக எல்லையோர ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். 10 மில்லிமீட்டர்லேருந்து 100 மில்லிமீட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக ஒரு 10 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். டோட்டலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் அடுத்து வரக்கூடிய ஒரு 5 தினங்கள் வங்கக்கடலில் உருவாகும் சுழற்சியின் காரணமாக தொடர்ச்சியாக மழை இருக்கக்கூடும். மதியம், மாலை, இரவு நேரங்களில் தொடர் கனமழையாகவும் தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அதேபோன்று கொடைக்கானல் மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள், வெஸ்டர்ன் காட்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை, அதீத கனமழைக்கான எச்சரிக்கைகளும் கொடுக்கப்படுகிறது. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் இந்த கனமழை இருக்கக்கூடும். கேரளா மாநிலத்திற்கு இந்த காலகட்டத்தில் செல்வதை தவிர்க்க வேண்டும். கேரளாவை பொறுத்தவரையில் கேரளாவை அநேக இடங்களிலுமே முதல் மிக கனமழை இருக்கிறது. தெற்கு கர்நாடகாவில் பெங்களூர் மற்றும் குடகு, அதுக்கு பிறகு வயநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும், ஆந்திரா பகுதிகளில் பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும், அந்த திருப்பதியை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா பகுதி, ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய பார்டர் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக கனமழை இருக்கும். சித்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுடைய ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம், அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும். அடுத்த 5 தினங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலான இடங்கள், அநேக இடங்கள், டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே அநேக இடங்களிலும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். மதிய மாலை நேரங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழையும், இந்த 13ஆம் தேதி 14ஆம் தேதியிலிருந்து இந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்து தொடர் கனமழையாக பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் என்பது தற்போதைக்கு காணப்படுகிறது. சுழற்சியை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் 19ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழை நீடிக்கும். கனமழை மிக கனமழையாக இருக்கக்கூடும். இதற்கு பிறகு தென்கிழக்கு வங்கக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில், அந்தமானை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை முதல் கட்டமாக மே 21ஆம் தேதி தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை ஒட்டியிருக்கக்கூடிய தீவு பகுதிகளில் முதல்ல தொடங்கும். 24 மற்றும் 25 தேதிகளில் வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகி அது வங்கதேசம் அல்லது மியான்மரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அரபிக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகி அது ஜூன் முதல் வாரத்தில் ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அரபிக்கடல் பகுதியில் காணப்படுகிறது. இருவேறு கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய தொடர் புயல்களின் காரணமாக தென்மேற்கு பருவமழை வழக்கமாக மே 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும். இந்த ஆண்டும் அதேபோன்று கேரளா மற்றும் தமிழகம், தென் தமிழக பகுதிகளில் வரும் மே 28ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயலை பொறுத்தவரையில் வங்கதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் மியான்மர் பகுதிகளை நோக்கி நகரும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மே 20ஆம் தேதிகளுக்கு மேலே கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது எச்சரிக்கையாக 14 மற்றும் 15, 16, 17 தேதிகளில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.